வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் பாதுகாப்பு படைகளில் சிறப்பாக பணிபுரிந்த 92 பேருக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். 30 பரம் விசிஷ்ட் சேவா பதக்கங்களும் 5 உத்தம் யுத் சேவா பதக்கங்களும் 57 அதி விசிஷ்ட் சேவா பதக்கங்களும் வழங்கப்பட்டன. ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியின் வெற்றியை கொண்டாட பெங்களூர் சின்னசாமி விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்புடன் சேர்த்து ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேஷ் மற்றும் உத்தரகண்டின் பனி பிரதேசங்களில் ஒரு கட்டமாகவும் நாட்டின் இதர பகுதிகளில் மற்றொரு கட்டமாகவும் 2 கட்டங்களாக மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. முதல் கட்ட கணக்கெடுப்பில் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கான தகுதி நாள் 2026 அக்டோபர் 1ஆம் தேதியாகவும் 2ஆம் கட்டத்தில் 2027 மார்ச் 1ஆம் தேதியாகவும் இருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வேளாண் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம் நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், அரியாங்குப்பம், மணவெளி ஆகிய கிராமங்களில் இன்று நடைபெற்றது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேலும் சில நாட்களுக்கு தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.